இந்த அடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்களேப்பா, இவங்க ஒரே ஒரு கொள்கையை கையில் எடுத்துக்கிட்டாங்க. என்ன கையில் எடுத்துக்கொண்டார்கள்? தொண்டு என்கின்ற நெறிய கையில் எடுத்துக்கொண்டார்கள். சரி, தொண்டு என்ன பெரிய உயர்வானதா? தொண்டு செய்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, தொண்டு இன்றைக்கும் செய்கிறார்கள். ஏன் இறை தொண்டுக்கும் சாதாரண தொண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? மனிதர்களுக்கு சாதாரணமாக ஒருவன் தொண்டு செய்தால் நான் செஞ்சேங்கிற எண்ணம் இருக்கும். நான் கொடுத்தேன்ப்பா, அன்னைக்கு அவனுக்கு போனா போதுன்னு 1000 ரூபாய் கொடுத்தேன், அவனுக்கு போனா போதுன்னு ஒரு வீடு கட்டி கொடுத்தேன், அவனுக்கு போனா போதுன்னு ஆடை வாங்கி கொடுத்தேன், சொல்லுவானா இல்லையா? ஆனால் என்றைக்கு ஒருவன் இறை தொண்டிலே ஈடுபடுகிறானோ அப்பொழுது நான் என்பது மறைந்து நாம் என்பது அங்கே வந்து நிற்கும். அதைத்தான் இறை தொண்டு என்று சொன்னார்கள். மனிதர்கள் செய்கிற தொண்டு தாழ்வானதல்ல, ஆனால் அந்த தொண்டிலே அகங்காரம் வந்து நிற்கும், ஆணவம் வந்து நிற்கும், மாயை வந்து நிற்கும். இந்த ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்களை கழித்து விட்டு நான் என்பது மறைந்து நாம் என்பது உயர்ந்து நிற்பதற்காகத்தான் இறை தொண்டு செய்ய வேண்டும் என்று சேக்கிழார் பெருந்தகை முதலிலே சொல்கிறார். இரண்டாவதா அவர் ஒன்றை சொல்கிறார். என்ன? இறை நெறி, இறை பக்தி. ஈசன் பணி அல்லது வேற பணி கிடையாதவர்களுக்கு. அது என்ன ஈசன் பணி? ஈசனுக்கு செய்கிற பணி 4ஆம் வேற்றுமை உறுப்பு போடலாம். ஈசனுக்காக செய்யப்படுகின்ற பணி என்றும் கொண்டு போகலாம். ஈசனால் இடப்பட்ட பணி என்று 3ஆம் வேற்றுமை உறுப்பு போடலாம். 3ஆம் வேற்றுமை உறுப்பு போட்டீங்கன்னா ஈசனால் இடப்பட்ட பணி, 4ஆம் வேற்றுமை உறுப்பு போட்டீங்கன்னா ஈசனுக்கு செய்கின்ற பணி. இந்த பணியை எல்லாம் அவர்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்கள்? என்ன பணி செய்திருக்கிறார்கள்? பெரிய புராணத்தில் ஒருத்தர் குங்கிலியம் போடுறார் கோயில்ல. இதெல்லாம் ஒரு தொண்டா? நம்ம கேட்போம்ல. எங்க கோயிலில் போய் சாம்பிராணி புகை போட்டவர்லாமா ஒரு அடியவர் ஆயிடுவார், குங்குளிய கலையன் ஆயினார். துணி துவைக்கிறார் ஒரு தொண்டர், அவர் ஒரு அடியவரா மாறிடுறார். மண்ணோடு செஞ்சு தரார், அவர் ஒரு தொண்டரா மாறிடுறார். பானை செய்து கொடுப்பவனும் அந்த தொண்டருடைய அந்த பட்டியலில் இருக்கிறார். துணி துவைத்து கொடுக்கிறவனும் அந்த பட்டியலில் இருக்கிறார். பாடல் இசைக்கிற யாழ்ப்பாணரும் அந்த பட்டியலிலே இருக்கிறார். தேவாரம் பாடிய ஞானசமுந்தரும் அந்த பட்டியலில் தான் இருக்கிறார். தன்னுடைய 80 வயதை தாண்டி அந்த முதுமை பருவத்திலும் தொண்டு செய்து கொண்டிருக்கிற நாவுக்கரசரும் அந்த பட்டியலில் தான் இருக்கிறார். இறைவனையே ஆட்கொள்கின்ற அன்பு படைத்திருக்கிற சுந்தரரும் அந்த பட்டியலில் தான் இருக்கிறார். அப்ப இவர்களை எல்லாம் சரிசமமாக ஒரு பட்டியலாக 63 நாயன்மார்களை வைத்து பார்த்திருக்கிறார். என்ன காரணம்? அதுல ஒரே ஒரு காரணம் தான். என்ன? ஒரு குறிக்கோள் அவர்களிடத்திலே இருக்கிறது, இறை தொண்டு இருக்கிறது. இரண்டாவது, அவங்க ஒரே ஒரு குறிக்கோளை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தொண்டர்